ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஹனிமூன் எக்ஸ்பிரஸ். இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா பாலா ராஜசேகருனி. இது இசையமைப்பாளர் பார்த்திங்கன்னா கல்யாணி மாலிக். எதுக்கு எடுத்தோன்னு இசையமைப்பாளர் சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து மியூசிக் பேக்ரவுண்டும் பாட்டுங்களும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா சைத்தன்யா ராவ். இவர் வந்து தப்பசமுத்திரன்ற படத்தில் நடித்தார். அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் நடித்தார், இன்ஸ்பெக்டர் கேரக்டரில். அது ரொம்ப நல்லா ரசிக்கும்படியாக இருந்தது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹேபா பட்டேல். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கும்படியாக கொஞ்சம் தைரியமாக நடிச்சிருக்காங்க. ஸ்விம்மிங் சூட்டில் பிகினிஸ்லாம் அது மாதிரி நடிச்சிருக்காங்க. முத்த காட்சி அது மாதிரிலாம். இந்த படத்தில் வந்து ரொம்ப நிறைய ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு லவர்ஸ்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து பார்த்திங்கன்னா யஷான் சோனாலி வந்து ன்றவங்க லவ் பண்ணுவாங்க. அவங்க எப்படி லவ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சொனாலின்றவ சைக்கிளில் போகும்போது விழுந்துருவா. அப்போ வந்து இந்த யஷான்றவர் காப்பாற்றுவான். அதான் சைத்தன்யா ராவ் காப்பாற்றி அவங்களுக்குள்ளே ஒரு லவ் வரும். ஸோ அவங்க லவ் வந்து அப்படியே கல்யாணம் ஆகிடும். ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட் நைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடர்கள்லாம் வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ரிசார்ட்டுக்கு போவாங்க. ரிசார்ட்டில் வந்து 7 days தங்கி அவங்க வந்து இணையத்துக்கு சான்ஸ் இருக்கா அப்படி இல்லையான்றது பார்ப்பாங்க. அவங்க இணைஞ்சாங்களா இல்லையான்றது தான் படத்தோட கதை. இந்த படத்துலேயே வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியாக இந்த தனிகவேல் பரணியும் இந்த சுஹாசினியை வந்து சில இன்ட்ரப்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் ஹைலைட்டான சீன் வந்து ஃபர்பிடன் பிளேஸ்னு ஒரு பிளேஸ் வரும். அங்கே வந்து ஹீரோயின் கூப்பிட்டு போயிட்டு ஒரு அருவியில் வந்து குளித்து பாடுற மாதிரி ஒரு சீன் வரும். அது உண்மையா இல்லையான்றது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அந்த சீன் வந்து படத்தில் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க இணைஞ்சாங்களா இல்லையான்றது தான் படத்தோட கதை. இந்த படத்தில் கதைன்னு பார்த்தா இந்த சீனே தான் இந்த ரிசார்ட்டில் போய் இவங்க என்ஜாய் பண்ணுறது தான். ஜாலியாக இருந்தாங்களா இல்லை ஃபைட் வர சீன்லாம் தான். ஆனால் மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த இவங்களோட ரொமான்டிக் இதையே சுற்றி வரும். ஸோ இதை தவிர வேறு படத்தில் எதுவும் இல்லை. இருந்தாலும் சுஹாசினி அந்த தனிகேல பரணிலாம் வர சீன்லாம் வந்து கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்தது. திரைக்கதை வந்து ரொம்ப இழுத்து ரொம்ப கொஞ்சம் குழப்பறாமல் இருந்தது. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு சுமாரான படம். ஸோ லவ்வர்ஸ் அண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் ரொமான்டிக் சீன் வேணுன்றவங்க இந்த படத்தில் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சாஃப்ட் ஜேனர் உள்ள ஒரு குட் ஃபீல் மூவி தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.